காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு கைவிடல. தேர்தல் முடிஞ்சவொன்னே நாங்கள் அதை பேசுவோம். சோனியா காந்தி அனுப்பிச்ச லெட்டர்லேயே தான் எழுதியிருக்கு. சார், இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் திமுக முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? முதல்ல இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறாங்களா? என்னங்க பேசுங்க. பாஜக தான் அதிமுகவோட அலையன்ஸ் இருக்குது. அப்போ அங்கே போக முடியாது. தாவேக்கால தான் எல்லாரையும் துரத்திட்டு இருக்காங்களே. கேட்டுலேயே வேணாம் ஓடு ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபில்டர் இல்லை, அவங்க பெரிய இதுவே செக்ஸ் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணாதான். அதிமுக சேர்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க, எல்லா கட்சிகளும் அங்கே தான் போகிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? ஈலாம் எதை போய் மொய்க்கும்? சரி, அது ஓப்பனாக சொல்கிறது சொல்கிறேன். அதிமுகவிலேருந்து போனவங்க தான் இன்றைக்கி திமுகவில் கோல வச்சுறாங்க. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, முத்துசாமி, கண்ணப்பன், உதயநிதியெல்லாம் ஒரிஜினல் திமுகன்னு சொல்ல முடியாது. திமுக அலைன்ஸ்லேயே காங்கிரஸ் 35 இடங்கள் சொன்னாலும் அது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பாக மாறிடாது அவனு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா திமுக 100% ஸ்ட்ரைக்கிங் ரேட்டா? திமுக நிற்கிற இடத்தெல்லாம் அது ஜெயிச்சிடும்ன்றீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட இழந்த கட்சி திமுக. விஜயகாந்த் வந்தப்போ விஜயகாந்த் இழந்தாங்க, புதிய கட்சிக்கிட்ட இழந்தாங்க. இன்னைக்கு அரசியல் காலத்தில் விஜய் எப்படி சமாளி? சரி, இவ்வளோ சோதனைகள், இவ்வளோ சிக்கல்கள் விஜய்க்கு இருந்து விஜய் தனியாக தான் இருக்கார். ஆனால் அவர் எதிர்க்கிறேன், நான் தான் பலசாலின்னு சொல்கிறாரு, ஊரில் போகிறவன்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அறிவாலயத்தில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த தொகுதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ என்ன அது அறிவாலயமா சரணாலயமா? அரசியல் அனாதைகள்லாம் போய் சரணாலயம் அடைகிற இடமா மாறி. ஓகே சார், நான் என்னோட கேள்வியை என்ன முன்வைக்க ஆசைப்பட்றேன்னா, திமுக காங்கிரஸ் இந்த தொகுதி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுமா இல்லை பிரேக் ஆகுமா? பிரேக் ஆகிட்டு விஜய் கிட்ட வருவாங்களா? அதாவதுங்க, இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பழைய மாதிரி காங்கிரஸ் திமுக என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு போகிற நிலை இல்லைன்றத கடந்த 2 மாதமாக நம்ம பார்த்துட்டோம். அவங்க ரொம்ப ஃபார்மாக இருக்காங்க. அதை ஏதோ இங்கே இருக்கிற ஒரு சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த, அதெல்லாம் இல்லை. அகில இந்திய தலைமையினுடைய ஆதரவுடன் ஆசியுடன் தான் 40 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க. இப்போ கிரீஷ் சோடங்கர் அகில இந்திய கட்சியால் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்க அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ கிரீஷ் சோடங்கர் பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு, தொலைக்காட்சி பேட்டி, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நாங்கள் ஒரு அரசியல் கட்சிங்க, நாங்கள் என்ஜிஓ கிடையாது. எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும், அதிகாரத்தில் பகிர்வு வேணும். எங்களுக்கு உள்ளாட்சி, நகராட்சி, மேயர் பதவிகள் உட்பட பங்கு போட்டு கொடுக்கணும். 40 தொகுதிகள் குறைந்தது எங்களுக்கு சட்டமன்றத்தில் வேணும். 2 மாநிலங்களவை உறுப்பினர் வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க? திமுகவில் 25க்கு மேலே 1-2 ஒன்றா நாங்கள் கொடுப்போம். புதிய கூட்டணி கட்சிகள்லாம் வந்திருக்கு. தேமுதிக, நம்ம மக்கள் நீதி மையம், இன்னும் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கணும். ஆகவே எல்லோரும் குறைச்சிங்கன்றாங்க. இப்போ அதுதான் இப்போ திமுக பாடுற பாட்டு என்னன்னா, எல்லா கட்சிக்கிட்டேயும் இதுவரையில் பேச்சு நடத்திய முஸ்லீம் லீகு, கம்யூனிஸ்டுகள் எல்லார்கிட்டையும் அவங்க சொல்கிறது என்னென்னா, குறைச்சிங்க, 6 5 ஆக்கிங்கன்னு கம்யூனிஸ்டுகளுக்கு சொல்லியிருக்காங்க, 3 2 ஆக்கிங்கன்னு முஸ்லீம் லீக்கு சொல்லியிருக்காங்க. ஆக அவங்கள பொறுத்தவரை இருப்பதை குறைப்பதுன்றதை திமுக லைன் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆனாலும் 170 சீட்டில் டிஎம்கே போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தனி கட்சி ஆட்சி நடத்தணும், பழைய மாதிரி இந்த கூட்டணி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, இப்போ தனிப்பெரும்பான்மை இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுல திமுக அவங்க தெளிவாக இருக்காங்க. அதே போல் எதிர்கட்சிகள் அல்லது அவங்க கூட்டணி இருக்கிற கட்சிகள், அது திருமாவாக இருக்கலாம் அல்லது கம்யூனிஸ்டுகள், 2 அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த 6 எங்கள் பலம் இல்லை, எங்களுக்கு டபுள் டிஜிட்டில் வேணும், குறைந்தது 10 வேணும்னு உறுதியாக இவர் சொல்லிகிட்டு இருக்கார். பேஸ் சண்முகம், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர். அதனால் அதில் ஒரு சிக்கல் வரும். ஆனால் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க.
ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் யாராவது இறங்கி வந்து 1-2 கூடுதல் கொடுத்து முடிச்சுக்குவாங்க. அலையன்ஸ் உடையாது. ஆனால் காங்கிரஸ் அப்படி இருக்காது. காங்கிரஸுக்கு வந்து தெளிவாக ஒரு லட்சியம் வச்சுருக்காங்க. 58 வருஷமாக வந்து கட்சி வந்து ஆட்சியில் இல்லை. இது உலக அதிசயம். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு கட்சி இன்னும் உயிர் துடிப்போடு எல்லா பகுதியிலும் இருக்கிறது, செயல்படுவதே பெரிய அதிசயம். அதனால் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்கள், இல்லைன்னா எங்களுக்கு கதவு திறந்து இருக்குது தாவேக்கால. இன்ஃபேக்ட் அவர் சோடங்கர் ஒரு பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எல்லாரும் தான் எல்லா கட்சியோட தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கணுன்றாங்க. அது சரியான கருத்து தான் நினைக்கிறேன். இப்போது ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க, உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை, பொண்ணு பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த வாரம் ஒரு பொண்ணு பார்ப்பீங்க, அடுத்த வாரம் ஒன்று. ஹாலிடேயில் வந்தீங்கன்னா டக்கு புக்குன்னு மேரேஜ் முடிக்கணுன்னு 4 வாரத்தில் 4 பொண்ணை பார்த்துட்டுருங்க. என்ன எல்லா பொண்ணையும் பார்த்துட்ருக்கீங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? இல்லை, அப்போ தானே ஏதாவது ஒன்று செட் ஆகும். நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சுன்னா அப்புறம் போய் பொண்ணு பார்க்க முடியாது. ஆமாம், உறுதியாயிடுச்சு, கை நினைச்சிருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிச்சயதார்த்தம் ஆகிற வரைக்கும் யூ கேன் சி எனிஒன். அப்போ இன்னைக்கு திமுகவோட காங்கிரஸுக்கு உறுதியாயிடுச்சா? இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து யார்கிட்ட வேணா பேசலாம் இல்லை. அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். நாங்கள் அரசியல் கட்சிங்க, எல்லா அரசியல் கட்சிக்கிட்டேயும் நாங்கள் பேசுவோம். நாங்கள் என்ஜிஓ இல்லை, அதிகாரம் வேணான்னு சொல்கிறதுக்கு. நாங்கள் அரசியல் கட்சின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அப்போ தாவேகாவோட ஏற்கனவே பேச்சுவார்த்தை பேக் சேனலில் நடந்துட்டுருக்குதுன்னு ஒரு ரூமர்ஸ், நியூஸ் இல்லை, ஒரு ரூமர்ஸ் ஆல்ரெடி வெளியே வந்திருக்கு. அதை யாரும் மறுக்கலை. ஈவன் கேசி வேணுகோபால் கூட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஊகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு போகிறாரே தவிர, நாங்கள் பேசலை, நாங்கள் பேச தேவை என்னங்க இருக்குது, நாங்கள் திமுகவில் இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லலை. ஆக இவங்க வந்து காங்கிரஸை பொறுத்தவரை இந்த கூட்டணியில் இருக்குமா இருக்காதா என்பது இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடுங்க. இப்போ ராஜ்யசபா தேர்தல் நடக்க இருக்குது, மார்ச் 2ஆம் தேதி தானே. அதுக்கு மனு தாக்கல் பண்ணணும். கனிமொழியை கேட்டால் நாங்கள் 28க்கு தான் காங்கிரஸ் கொடுப்போன்னு சொல்லிட்டோன்றாங்க. செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எங்களுக்கு எங்கள் காங்கிரஸ்கார் இப்போ வந்து மனு தாக்கல் பண்ண போகிறாரு ராஜ்யசபாவில், அப்போ நாங்கள் அந்த கூட்டணி தான். அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு வச்சிங்களேன். டிஎம்கே அலையன்ஸோடவே வாழ வேண்டும், அப்படியே தொடரணும் இன்னும் 100 வருஷம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த கட்சியில் மற்ற தலைவர்கள் மற்ற தொண்டர்கள்லாம் வந்து இல்லை தாவேக்கா கூட போகலாம், நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி ஆகும்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் முதல் கட்டம் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது. வெளியே வந்து செல்வ பெருந்தகை பத்திரிகையாளர்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எல்லாம் சுமூகமாக தான் போயிட்டுருக்குதுன்ற அவரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சுமூகம்தான். திமுக பொறுத்தவரையில் அது 20 கொடுக்குறேன்னா கூட சுமூகமாக போயிருக்குதுன்னு தான் அவர் சொல்லுவார். பட் சோடங்கர் ஒன்றும் சொல்லலை, அவர் பக்கத்தில் நின்றுட்டு தான் இருந்தார். அவர் தான் இந்த குழுக்கு தலைமை தாங்கி போனவர். he has not spilled the beans. அதனால் வந்து அவர் என்ன சொல்லுவார்னு தெரியல. அடுத்த கட்டம் நடக்கும், இது ஒரு ப்ரிலிமினரி தான். அடுத்த கட்டம் நடக்கும், அதில் ஃபைனலாக இதான் டேக் இட் ஆர் லீவ் இட்னு சொல்லி திமுக வந்து சொல்லிச்சுன்னா. ஒரு பக்கம் நேற்று இந்து பத்திரிகையில் கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க சீனியர் கரஸ்பாண்டன்ட்டு. அதாவது நாங்கள் சொல்லிட்டோம் 25க்கு மேலே கிடையாதுன்ட்டு, இனிமேல் காங்கிரஸ் வந்தால் தான் பேசுவோம், பாலிஸ் இந்த கோர்ட் ஆஃப் காங்கிரஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் நேற்றே கனிமொழி ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க டெல்லியில். அதை தான் பழனிசாமி சொல்கிறாரு, இப்போ அடிமை கூட்டணி. அமித்ஷா என்ன வந்து மெட்ராஸில் பார்க்குறாரு, என்ன அடிமை திமுகன்றாங்க, அடிமை கூட்டணின்றாங்க. நீங்கள் ராகுல் காந்தியை போய் வாரம் மாப்பிள்ளை பாலு கனிமொழி மாறி மாறி நீங்கள் அடிமை திமுக இல்லையான்னு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு திமுகவுக்கு ரியலாகவே ஒரு பயம் இருக்குங்க, 2 பயம் இருக்குது. ஒன்று, இந்த கூட்டணி அப்படியே காப்பாற்றணும். இந்த கூட்டணி போதாதுன்றதால தானே ரோட்டில் போகிறோம் வர்றவன் ஓபிஎஸ் எல்லாம் இழுத்து போட்டுட்ருக்காங்க. பிரேமலா தானே இந்த கூட்டணி எங்களுக்கு போதுமானது வலுவானது அப்படின்னா
அடிஷ்னலாக ஆளுங்களை சேர்க்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு தெரியுது ஃபைட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், வெற்றி தோல்விகள் ரொம்ப சொற்ப வாக்குகளில் நேரோ மார்ஜினில் தான் முடிய போகுது, அதனால் நம்ம வர்ற வரைக்கும் லாபம் 50 ஓட்டோ 100 ஓட்டோ இழுத்து போடுன்னு போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் மேஜர் ஃபோர்ஸு, அதை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தோல்வி உறுதி. நான் பல நேர்காணலில் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ப்ளஸ் தாவேகா இட்ஸ் எ டெட்லி காம்பினேஷன். டெட்லி ஃபார் ஊம்? டிஎம்கே ஏடிஎம்கேக்கு. அப்போ அதனால் வந்து காங்கிரஸை விடக்கூடாதுன்றதில் ஒரு செக்ஷன் ஆஃப் த லீடர்ஷிப் டிஎம்கேல வந்து தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸை விட்டுட்டு பிரேமலதா மற்ற இந்த உதிரிகள் ஓபிஎஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வண்டி கரை போய் சேராது. ஆகவே காங்கிரஸை விடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் ஆட் பார்கெனிங் பண்ணுறாங்க. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரைன்னு இழுத்தாங்கன்னு வச்சுங்க, அருந்துரும். அதனால் இது எப்போ நடக்கும், இது செட்டில் ஆவாங்களா, காங்கிரஸ் வந்து தன் கோரிக்கைகளை கட்டுப்படுத்தி அது கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருமா, அது வந்து இல்லை ரொம்ப நாள் இல்லை. ஏன்னா இப்போ ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்ற பயணம் தள்ளினே போகுது. ஏன்னா இந்த அலையன்ஸு ஒன் வே ஆர் திஸ் வே, ஏதாவது திமுகவோட அலையன்ஸ் உருவாகணும், இல்லைன்னா தாவேக்காவோட உருவாகணும். இப்போ எதோ ஆனால் தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அப்போ அவருடைய ப்ரோக்ராம் 2 மாதமாக தள்ளிகிட்டே போகுது. அதனால் வந்து சீக்கிரமாக ஒரு வித்தின் 1 வீக் ஆர் 10 days யார் பக்கத்தில் இருக்காங்க, யார் எங்கே போகிறாங்கன்றது தெளிவாகிடும் நினைக்கிறேன். சார் இப்போ உதாரணத்துக்கு திமுக அலைன்ஸ்லேயே காங்கிரஸ் 35 இடங்கள் சொன்னாலும் அது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பாக மாறிடாது. ஒன்றும் இல்லை, பீகார் எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்தி 50 சீட் கேட்டதுனால தான் பிஜேபி எளிமையாக வின் பண்ணதா அங்கே சொல்கிறாங்க. இப்போ இவங்க 35 சீட் கேட்டால் அது அதிமுக கன்ஃபார்மாக நாம் தான் 35 இடங்களை ஜெயிக்கிறோன்னு அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா திமுக 100% ஸ்ட்ரைக்கிங் ரேட்டா, திமுக நிற்கிற இடத்தெல்லாம் அது ஜெயிச்சிரோன்றீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, காங்கிரஸுக்கு கொடுக்குற தொகுதியெல்லாம் மாற்றுக் கட்சி ஜெயிச்சிரோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு, அதை வாதத்துக்காக ஒத்துக்குனா அப்போ திமுக நிற்கிற தொகுதி, திமுக சின்னத்தில் நிற்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்களா? இதான் நடந்திருக்கா? எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட இழந்த கட்சி திமுக. உண்மையா இல்லையா? காரணம் எது வேணாலும் இருக்கலாம். ஃபேக்ட் இஸ் தே லாஸ்ட் த லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ். விஜயகாந்த் வந்தப்போ விஜயகாந்த்கிட்ட இழந்தாங்க, புதிய கட்சிக்கிட்ட இழந்தாங்க. அதே போல் ஒரு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் வெறும் 2 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க திமுக. 232 தொகுதியில் அந்த கூட்டணி தோற்று போச்சு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? திமுக நிற்கிற தொகுதியெலாம் ஜெயிச்சிரும், மற்றவங்கெல்லாம் தான் தோற்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போன வாட்டி 21 எத்தனை தொகுதியில் ஜெயித்தாங்க, எவ்வளோத்தில் நின்னாங்க? 170க்கு மேலே நின்னாங்க. 133 தானே ஜெயித்தாங்க. அதனால் வெற்றி தோல்வி போன பீகாரில் பாருங்கள், ஆந்திராவில் பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. உங்கள் தமிழ்நாட்டிலே நான் பார்க்குறேன், எந்த கட்சியும் 100% ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடங்க 6ல் நின்று 4ல் தோற்று 2ல் தானே ஜெயித்தாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு 6 கொடுக்கக்கூடாதா? சார், நேற்று ஈவினிங் வந்து நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று மத்தியானம் கூட முதல்வர் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காங்க 25 இடங்கள் தான் ஆட்சி அதிகாரத்து பங்குன்றதை யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. இல்லை அதெல்லாம் பொய்ங்க. அதெல்லாம் என்ன காம்ப்ரமைஸ் அரைவாக இருக்குன்னா, காங்கிரஸோட கனிமொழி முதல் ட்ரிப்பு ராகுல் நேற்று இல்லை அதுக்கு முன்னால் பார்த்தப்போ இதை வந்து தேர்தலுக்கு பிறகு பேசிக்கலாம், நாங்கள் இதை ஒன்றும் கொள்கை ரீதியாக எதிர்க்கல, ஆனால் இப்போ இதை வெளியே உங்கள் ஆளுங்க பேசினா அது நமது கூட்டணிக்கு சிக்கலாவது, பலவீனப்படுத்துது, நம்ம வெற்றியை பாதிக்கும்னு சொன்னதால் ஓகே இதை இப்போ நாங்கள் பேசலை வெளியே. ஆனால் காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் பங்கு கைவிடலை. தேர்தல் முடிஞ்சவொன்னே நாங்கள் அதை பேசுவோம். சோனியா காந்தி அனுப்பிச்ச லெட்டர்லேயே தான் எழுதியிருக்கு. இப்போ நாங்கள் ரைஸ் பண்ணல, ஆனால் அதுக்கு அர்த்தம் நாங்கள் கைவிட்டோன்னு இல்லை. எங்களை பொறுத்தவரையும் ஒரே நிலை தான். நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதால இப்போ எங்கள் ஆட்கள் எதுவும் அதை பற்றி பேச மாட்டாங்க. சார், இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் திமுக முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஆட்சி அதிகாரமாக கொடுக்க முடியாதுங்க. முதல்ல இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறாங்களா? என்னங்க பேசுங்க, அத்தைக்கு மீசை முளைக்கலாம். இதெல்லாம் வந்துங்க எல்லாமே
நாளைக்கு நீங்கள் உயிராக இருப்பீங்கன்னு தானே இன்னைக்கு பேச்சுக்கு தான் சார். ஹைப்போதெட்டிக்கல். அதாவது அன்னைக்கு காங்கிரஸ் இல்லைங்க, ஏமாத்தினா அதுக்கப்புறம் எலெக்ஷனே வராதா? இல்லை 29 நாடாளுமன்ற தேர்தல் வராதா? இல்லை அவங்களுக்கு விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இல்லையா? திமுக என்ன ஆகும்? 29 இப்போ 26 காங்கிரஸை ஏமாற்றிடுது. அப்போ 29 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து தாவேக்கா கூட போயிட்டாங்கன்னா பைன்ட்டு உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு? எடப்பாடி மாதிரி நீங்கள் மாட்டிக்குவீங்க முட்டு சந்தில். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஹூ இஸ் யுவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்? இந்த பக்கம் ராகுல் காந்தி தான் இருக்காரு. ராகுல் காந்தி தான் தாவேக்கா போயிடுவாரு நீங்கள் ஏமாற்றணும்னா. அந்த பக்கம் யாரும் இல்லை. அப்போ இதெல்லாம் இருக்குங்க, நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அரசியல் கட்சியில் இப்படிலாம் ஏமாற்ற முடியாதுங்க. ஏமாத்தினா அதுக்கான விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும். நான் நடக்காதுன்னு சொல்ல, ஆனால் முதல்ல ஆட்சிக்கே வரமாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லைல்ல. எதிர்கட்சியாக ஒன்றா வரலாம் திமுக. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். நேற்று நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருப்பீங்க, அந்த மெசேஜ் தான் கேள்வி. ஒன்றும் இல்லை, அறிவாலயம் பக்கம் யார் போனாலுமே உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த, அதாவது திமுகவில் வலுப்பெறும் அதிமுக, உண்மைதானே? அதுக்கான அர்த்தம் நீங்கள் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதிமுக சேர்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க, எல்லா கட்சிகளும் அங்கே தான் போகிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? மக்கள் மத்தியில் என்ன தோணுதுன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. ஈலாம் எதை போய் மொய்க்கும்? சரி, அது சொல்கிறது. அதுபோல் பசை இருக்கிற இடத்துல எல்லாரும் போகிறாங்க. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், அதிமுகவிலேருந்து போனவங்க தான் இன்றைக்கி திமுகவில் கோல வச்சுறாங்க. நான் லிஸ்ட்டே போட்டிருந்தேன். அதில் அதாவது அந்த இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து இன்னொரு ஆள் பேரை விட்டுருந்தேன் நான். புரியுதுங்களா? செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, முத்துசாமி, கண்ணப்பன், KKSSR ராமச்சந்திரன், ரகுபதி, இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீனியர் மினிஸ்டர்ஸாக பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸாக இருக்கிற அத்தனை பேரும் அதிமுகலேருந்து வந்தவங்க தான். இப்போ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ன்ற இவரும் போய் சேர்றாரு, யாரு? OPSம். அப்போ திமுகவில் வந்து அதிமுக தான் வலுவாக இருக்குது. திமுக ஒரிஜினல் திமுக துரைமுருகன், பொன்முடி, இவங்களை தவிர வேறு யார் கண்ணுக்கு தெரியுறாங்க? உதயநிதியெல்லாம் ஒரிஜினல் திமுகன்னு சொல்ல முடியாது, அவர் இப்போ தான் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்துங்க அதிமுகவில் இருக்கிற எல்லாரும், அது மருது அழகராஜ், வைத்தியலிங்கம், MLAக்கள், மனோஜ் பாண்டியன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இவங்களை பற்றியெல்லாம் திமுக என்ன பேசியிருக்கு? அதான் நேற்று OPS வந்து இணைஞ்சிருக்காரு. 2017 ஸ்டாலின் போட்ட ட்விட் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்விட் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் ஊழல்வாதி அப்படின்லாம் சொன்னவர், இன்னைக்கு பண்பானவர், அன்பானவர். ஆமாம், எங்ககிட்ட வந்துட்டா நீங்கள் நல்லவர், பண்பானவர். நாங்கள் ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, முத்துசாமி, KK யார் வந்தாலும் அதில் போட்டு ஏவா வேலு அவர் பேரை விட்டேன் நான். ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் ADMK. திமுக அதன் ஒரிஜினாலிட்டியே இழந்துடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி எல்லாரும் அங்கே போகிறாங்கன்னா அவங்களுக்கு வேறு போக்கிடம் என்ன? அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகலாம், இல்லைன்னு சொன்னால் பாஜகவுக்கு போகலாம். பாஜக தான் அதிமுகவோட அலையன்ஸ் இருக்குது, அப்போ அங்கே போக முடியாது. அடுத்தது தாவேக்கால தான் எல்லாரையும் துரத்திட்டு இருக்காங்களே, கேட்டுலேயே வேணாம் ஓடுன்றாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபில்டர் இல்லை, அவங்க பெரிய இதுவே செக்ஸ் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களை உள்ளவே சேர்ப்பாங்க. என்ன மாதிரியான தேர்வு? அதாங்க, பொது வாழ்க்கையில் நீங்கள் வந்து நேர்மையாக இருந்திருக்கணும், ஊழல் பண்ணியிருக்கக்கூடாது, ஏதாவது கொலை பண்ணி குற்றவாளியாக கேஸுக்கு போய் வந்திருக்கக்கூடாது. அது மாதிரிலாம் பார்க்குறாங்க. பொது வாழ்க்கையில் அவங்க ஒரு தூய்மையான ஆட்சி தரோம், லஞ்ச லாவண்யம் இல்லாத நிர்வாகத்தை தரும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணும்போது TTV தினகரன், சசிகலா, OPS இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் இதை சொன்னால் கேட்குறவன் சிரிக்க மாட்டான். இன்னும் எல்லாம் பெரிய ஊழல் பெருச்சாலிங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போனவங்களெல்லாம் நான் புதிய ஆட்சின்னா திமுக சும்மா இருப்பாங்களா? நீங்கள் விஜயை பார்த்து மக்கள் நினைக்கிறது வேறு, திமுக சும்மா இருப்பாங்களா? செந்தில் பாலாஜிக்கு கரூரில் போய் மீட்டிங் போட்டு ஸ்டாலின் என்னெல்லாம் பேசியிருக்கா, அவரையும் அவர் தம்பியும். ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு?
அவர் தான் கொங்கு நாட்டு தங்கம்ன்றாரு. கொங்குல இருக்க 69 தொகுதிக்கும் அவர் தான் இன்சார்ஜுன்றாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தியாகி செந்தில் பாலா, ஏன்னா அவர் கப்பல் ஓட்டிட்டு ஜெயிலுக்கு போய் செக்கு இழுத்துட்டு வந்திருக்காரு இல்லையா, வஉசி மாதிரி. எதுக்காக போனார்னு ஊருக்கே தெரியும். இப்போ நேரு எதுக்காக போகிறாருன்றதும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்கள பொறுத்தவரையில் அவங்கக்கிட்ட வந்துட்டால் நல்லவங்க, அவங்கள எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க ஊழல் பேர்வழிகள், அடிமைகள், கொத்தடிமைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இது தெரிஞ்சது தானே. இது இன்ட்ரியோட இறுதி கேள்வி சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்வார்? ஏன்னா அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் அவர் என்ன மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ கடந்த 100 நாட்களில் அவர் பல்வேறு சோதனைகளை மீட் பண்ணிட்டார். 41 பேர் இறப்பு, சிபிஐ வழக்கு, அப்புறம் படம் ரிலீஸ் ஆகலை, அப்போ இன்றைக்கி நேற்று நடந்த அவரோட பர்சனல் லைஃப் விஷயம் எல்லாமே இருக்கும்போது, பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும்போது திமுக ஒரு பக்கம் அலைன்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாரையும் வாங்கன்றாங்க. விஜய் ஒரு பக்கம் சிங்கிளாக இருக்கார். ஐ மீன் இந்த இந்த விஷயத்தை விஜய் எப்படி இன்றைக்கி அரசியல் காலத்தை விஜய் எப்படி சமாளிப்பார்? சரி, இவ்வளோ சோதனைகள், இவ்வளோ சிக்கல்கள் விஜய்க்கு இருந்து விஜய் தனியாக தான் இருக்கார். ஆனால் அவர் எதிர்க்கிறேன், நான் தான் பலசாலின்னு சொல்கிற ஆள் ஊரில் போகிறவனெலாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? இன்றைய தேதியில் விஜய் தன்னந்தனியாக அவர் தாங்க ஒரு முக்கிய பெரிய அரசியல் சக்தியாக இருக்கார். அவருக்கு கூடும் கூட்டங்கள் பற்றி நான் சொல்ல, அது தானாக சேருதுன்றது இல்லை. அந்த கூட்டங்களில் அந்த தொண்டர்கள், அந்த தோழர்கள் நடந்துக்கிற உற்சாகத்தை பாருங்கள். திமுக கூட்டங்களில் நேற்று கூட கோயம்புத்தூரில் ஏதோ கூட்டம், பஸ்ஸாக திருப்பூர் பல்லடத்துலேருந்து ஏற்றின்னு போகிறாங்க. அது கூட்டப்பட்ட கூட்டம். அது செத்தவங்கையில் வெத்தலைப்பா கொடுத்தா மாதிரி உட்காந்துன்னே இருக்குது. எப்படா முடியும், நமக்கு எப்போ பேசின காசு கிடைக்கும்னு. ஆனால் நீங்கள் தாவேக்கா கூட்டங்களில் போய் பாருங்கள், கேட் கிராஷ் பண்ணிவிட்டு ஓடியாருவாங்க. வேலூரில் நான் பார்த்தேன். அதே மாதிரி பேச துள்ளி குதிப்பாங்க ஆண்களும் பெண்களும். இந்த உற்சாகம், இந்த துள்ளல், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எழுச்சி, அவர் தாங்க முதன்மையான அரசியல் சக்தி. இன்றைக்கி அவர் நம்பர் 1 இருக்கிறாள் தான் அவரை மேலே அட்டாக், ஆல் அவுட் அட்டாக் வருது. இப்போ ஏதாவது ஒரு கட்சியாவது அவர் அட்டாக் பண்ணாமல் இருக்குதா? நாம் தமிழர் கட்சியிலேருந்து பாஜக மாநில தலைவர் என்ன பேசினார்? முதல்ல அவர் அந்த நடிகை வீட்டிலேருந்து வெளியே வர சொன்னார். அப்புறம் ஒரு வாரம் கழித்து பயங்கர கண்டனங்கள் வந்த உடனே நான் வாய் தவறிடுச்சு, நாக்கு பிறண்டுடுச்சுன்னாரு. புரியுதுங்களா? அப்போ சீரியஸாக கண்டஸ்டில் இல்லாத அவரே சொல்கிறார், நாங்கள் 20 பேர் ஜெயிப்போன்றாரு. அதில் சில பேர் மந்திரியாக ஆவாங்கன்னு வேறு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி வயிற்றில் புளியை கரைக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ 20 பேர் தான் வருவாங்கன்னே சொல்கிறாரு. அவருக்கே விஜய் மேலே இவ்வளோ பயம் இருக்குதுன்னா ஆட்சியே வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதனால் விஜய் இதெல்லாம் கடந்து வருவார். ஏன்னா அவர் ப்ராட்டப் அப்படிங்க, பர்டர்ப் ஆக மாட்டார், பேனிக் ஆக மாட்டார், கூல் ஹெட்டடாக டீல் பண்ணுவார். நான் தான் சொன்னேனே, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேண்ணே, அவர்கிட்ட இருக்கிற இந்த அரசியல் முதிர்ச்சி, நிதானம், பக்குவம், இது அவரை கரை சேர்க்கும். அவருடைய கட்சியின் வெற்றிக்கு பல விஷயங்கள் இருக்குது, அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்தேன் கவுத்தேன் பேசாமல், அதிரடியாக பேசாமல், யோசித்து நிதானித்து பண்போடு பேசுறது, கல்ச்சர்ட் பிஹேவியர். அதனால் அவரை இவங்க சாய்க்கலாம் முடியாதுங்க. விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதை இப்போ தானே சொன்னேன், சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் முதல் இல்லை, நான் வெற்றி வாய்ப்புலாம் இப்போ சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல் அரசியல் சக்தியாக அவர் எமர்ஜ் ஆகிட்டாருங்க. ஓகே சார். தமிழ்நாட்டில் ஆஃப் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரூலிங், ஆப்போசிஷன் எல்லாத்தையும் விட இன்றைக்கி அவர் தான். ஏன்னா மற்றவங்கெல்லாம் 11 பேரை சேர்த்துக்கிட்டு தான் வராங்க அவர் அடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் 8 பேரை சேர்த்துக்கிட்டு தான் அடிக்க வராங்க. அவர் தான் ஒண்டியாக நிற்கிறாரு. அதனால் முதல் தரமான முதல் சக்தி வாய்ந்த அரசியல் சக்தியாக அவர் எமர்ஜ் ஆகிட்டார். 117 ஜெயிக்கணும் இல்லையா, 118 ஜெயிக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் இன்னும் 2 மாதம் டைம் இருக்குங்க. இன்னும் என்னென்னா வான வேடிக்கைகள் நடக்கும், பிரம்மாஸ்திரங்கள்லாம் எது வீசுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே சார், ரைட். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி சார்.